ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் ஆய்வாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தேர்தல் முறைகேடு, தேர்தலில் வாக்காளர்கள் பேர் நீக்கம், சேர்ப்பு, பிற மாநிலத்தவர்கள் பேரை சேர்ப்பது. ராகுல் காந்தி இந்த ஓட் சோரிங்கிற கான்செப்ட்ல அவருமே தொடர்ச்சியா பீகார்ல நடந்துச்சு, மகாராஷ்டிரால நடந்துச்சு, கர்நாடகாவில் ஒரு வீட்டுல 36 பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நடிகர் பிரகாஷ்ராஜ் தொடர்ச்சியாக பாஜக அரசுக்கு எதிராக தொடர்ச்சியா அதை பேசிட்டு வர்றாரு. நீ என் மேல இடி ரைடு விட்டாலும் பரவாயில்ல, நான் தொடர்ச்சியா உனக்கு எதிராக பேசுவேன்னு பேசுறாரு. இப்ப அவருடைய எஸ்ஐஆர்ல அவருடைய பேரை நீக்கியிருக்காங்கன்னு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என் பேரையே நீக்கியிருக்காங்க, எஸ்ஐஆர் நடக்குது, நீக்கிட்டாங்க. அவர் அப்படி சொன்னோடனே பெங்களூர்ல கமிஷனர் உடனே போய் பார்த்துட்டு, இல்லைங்க அந்த அட்ரஸ்ல அவர் இல்லவே இல்லை, பிரகாஷ்ராஜ் பொய்யா வீடியோ போட்டிருக்காருன்னு உடனே மறுத்துட்டாங்க. அவர் வீடியோ போட்டாரு, போட்டு இப்போ கொஞ்ச நேரத்துல இவங்களை பெங்களூர் கமிஷனரும் நாங்க அப்படி பண்ணல, அவர் பொய் சொல்றாரு, அந்த அட்ரஸ்ல அவர் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. இது எப்படி நம்ம பாக்குறோம்? ஆக்சுவலா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா. முதல்ல போயிட்டு இந்த டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டை எங்க இருந்து அவங்க ரெடி பண்றாங்க. இப்ப நம்ம கிட்ட எல்லாம் வராங்க, இந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் யார் யாருன்றதெல்லாம் ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வாக்காளர் சேர்க்கை தொடர்பான அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை நம்ம கொடுக்குறோம். இல்லாதவங்களை நம்ம என்ன சொல்றோம், ஷிஃப்டட் அப்படின்னு சொல்றோம். ஷிஃப்டட்னு ஒன்னே ரிமூவ் பண்ணிடுவீங்களா நீங்க? அவ்வளவுதான், இனிமே ஓட்டு போட உரிமையே கிடையாது அப்படி பண்ணிடுவீங்களா நீங்க? ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு இடத்துல அவர் என்ரோல் பண்ணுவார்ல, அவரு என்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா. ரெண்டாவது வீட்டுல இருக்கிறவங்க இவர் காலி பண்ணிட்டாருங்க, காலி பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துக்கு போயிருக்காரு, சிந்தாதிரிப்பேட்டைக்கு போயிருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அவருடைய போன் நம்பர் அவங்க கிட்ட இருக்கும். அதை கேட்டு எடுத்துக்கிட்டு அவர் இந்த மாதிரி நீங்க என்ரோல் பண்ணுங்க, உங்களுடைய பேர் நோன் பர்சனாலிட்டி யாரா இருந்தாலும் வாக்குரிமை இல்லையா, இதெல்லாம் இவங்க எதுவுமே சொல்றது இல்லை இல்லையா. அடி அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு வாக்காளர் பட்டியல் சேர்க்கை அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்னோம்னா, முன்னாடி எல்லாம் அது சொன்னதான் மக்களுக்கு எல்லாம் புரியும். அந்த வாக்கு பதிவு அதிகாரி வீட்டுக்கு வீடு வருவார், உட்காந்துக்கிட்டு ஒருத்தரா வாக்காளர் பட்டியலை வச்சுட்டு ஒருத்தரையா அவரோட பேரை கேட்டு, இவங்க இருக்காங்களா, சரி, இவரு யாரு, இவங்க ஓகே ரைட் அப்படிலாம் டிக் பண்ணுவார். இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க டெட் டி போட்டுருவார், இறந்து போயிட்டாங்க போட்டுருவார். அதே மாதிரி ஷிஃப்டட் எஸ்ன்னு போட்டுருவார். இந்த மாதிரி ஒரு பர்சனல் கான்டாக்ட்ல அதை பண்ணுவாங்க. அந்த பர்சனல் கான்டாக்ட்ல இப்ப பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஒரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு ஆபீசரை போட்டுடுறாங்க, கேம்ப் ஆபீசர்னு ஒருத்தர் போட்டுடுறாங்க. அவர்கிட்ட ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம் இந்த கட்சிகளுடைய முகவர்கள் எல்லாம் போய் அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க கொடுக்கலாம், கொடுத்து ஃபில்அப் பண்ணி வாங்கி மறுபடியும் எடுத்து கொடுக்கலாம். இப்படி வச்சிருக்கிறாங்க விஷயத்த. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் இந்த முதல்ல இதை மாத்துறீங்க? இது மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு உங்களுக்கு? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஃபார்ம் எல்லாம் கொடுத்தோம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எக்ஸைஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை சொன்னோம்னா தான் பிரகாஷ்ராஜ் தப்பா இல்ல தேர்தல் ஆணையம் யோக்கியனா அப்படின்றது நமக்கு தெரியும். நானு, என் மனைவி, என் மகள் எல்லாரும் கொடுத்தோம். என் தம்பி மகள், மனைவி எல்லாரும் கொடுத்தோம். ஆனா நாங்க திருத்தி எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா. இப்ப ஏன்னா என் மனைவி இங்க இல்லை அப்படின்னு முன்னாடி எல்லாம் வாக்காளர் லிஸ்ட்ல வேற ஒரு தெருல அவளுடைய பேர் வந்துருக்குது. அதெல்லாம் மாத்திக்கிட்டு இங்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்தோம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. எஸ்ஐஆர் முடிச்சுட்டு புதிய வாக்காளர் பட்டியல் கொடுக்குறான் இல்லையா. அதுல பழையபடி அவ மறுபடியும் அங்கதான் இருக்கிறான். என் பேரை முன்னாடி பண்ணும்போது அயாநாதன் போட்டாங்க இல்லையா, அதேதான் இப்போ அயாநாதன் இருக்குது. அப்ப நான் கொடுத்த ஃபார்ம் எங்க இவங்க பண்ணாங்க, ரைட்டா? இது என்ன ஆர்.கே. ராதாகிருஷ்ணனுக்கு ஆகவே இல்லை. இப்போ என் மனைவி 86 நாங்க 2 பேரும் இதே வீட்டில தான் இருக்கிறோம். இப்போ நீங்க பாத்தீங்க, அந்த இடத்த சமைச்சிட்டு இருக்கிறேன், அந்த இடத்துல நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். எவனா ஒருத்தர் கேஸ் போட்டானா அவரோட ஒரு மனைவி வாழவில்லை அப்படின்னா அவன் ஓட்டர் லிஸ்ட் கூட அப்படிதான் ஆடி இருக்கு. இது எவிடன்ஸ் ஆகும்ல, கோர்ட்ல டாக்குமெண்ட் தானே பேசும். எப்படி இருக்கு பாருங்க. அது நான் எல்லாத்தையும் திருத்தி கொடுக்குறேன், கொடுத்து நானே போயிட்டு ஃபார்ம் இது பண்ணிடுறேன். அதுக்கெல்லாம் நான் அத்தாட்சியெல்லாம் நான் வச்சிருக்கிறேன். ஆனா மறுபடியும் வாக்காளர் பட்டியல பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சுமே இல்லை, அப்படியே தான் இருக்காது வாக்காளர் பட்டியல். அப்ப எஸ்ஐஆர் நடவடிக்கை அப்படின்றது என்னது? சோ இவங்க வேற ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு ரிமூவ் பண்றாங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. அதுல ஒருத்தர் நான் திமுக ஒரு முக்கியஸ்தரோட நான் பேசுறேன். அவர் தேர்தல் அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரியோட பேசுறாரு. அதிகாரியோட அவர் சொல்லியிருக்காரு, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், நீங்க ஃபார்ம் கொடுக்கலன்னா கூட உங்க பேர் இருக்கும் அப்படின்றாரு. இது அவர் எனக்கு சொன்னாரு, நீங்க வேணா கொடுக்காத இருங்க, அப்படி உங்களுக்கு பேர் இருக்கும் அப்படின்னாரு.
அப்ப யார் நீக்குவாங்க அப்படின்னா யார் யாரையும் நீக்கி இருக்கிறாங்க. இப்போ ஒரு இந்த ஃபார்ம் எடுத்துட்டு வராங்க, அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வர்றவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த வீட்டுல இருந்து கல்யாணம் ஆகி வேற ஒரு வீட்டுக்கு கூட்டி போயிட்டா இல்லையா அந்த பொண்ணு, கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அதே வச்சு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 19 to 39 வயதான பெண்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கலைஞருடைய உரிமை தொகையை நிறைய பெறக்கூடிய பெண்கள் நிறைய பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். ஓ, கல்யாணம் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னதை வச்சு ஏதோ ஒண்ணு. நான் இதை உதயநிதி ஸ்டாலினை சந்திச்சு நேரடியாக நான் பேசுனேன், இந்த மாதிரி நடந்திருக்கு, எனவே எல்லாரையும் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன். விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு திரு ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் விழுப்புரம், அவர் விழுப்புரத்துல இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் கூட்டி அதெல்லாம் வச்சாரு. அங்கெல்லாம் நான் போயிட்டு பேசினேன். இதுக்கு நேரம் வரவழைச்சாரு, எல்லாம் அவர் அங்க செலவு பண்ணாரு, இது சாப்பாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாரு. ஆனா இப்படி எல்லாம் நம்ம ஃபார்ம் எல்லாம் கொடுத்தும் கூட பலரும் வந்துட்டு வாக்காளர் பட்டியலுக்குள்ளே வரல. இப்போ மொத்தம் 97 லட்சம் பேர் நீக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அதுல 27 லட்சம் பேர் செத்தவங்கன்னு சொல்லிட்டாங்க. மீதி 70 லட்சம் பேர் இல்லையா, அந்த 70 லட்சம் பேர் யார்? அதான் திருப்பி ஃபார்ம் கொடுத்து திருப்பி சேர்ந்தாங்க இல்லையா? எங்க சேர்ந்தாங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னம்னா, இந்நேரம் தமிழ்நாட்டுடைய வாக்காளர் எண்ணிக்கை வந்துட்டு 641 மைனஸ் 6,14 லட்சம் பேர் வந்திருக்கணும். ஆனா 5.74 கோடி தான் வந்திருக்கு. அப்ப அதுல ஒரு 36, இதுல ஒரு 14, எவ்வளவு ஆச்சு? 50 லட்சம் பேர் காணோம், காலி. இதை நீங்க எப்படி ஒத்துக்குவீங்க? ஷிஃப்டானாங்க, சரி, ஷிஃப்டா எங்கன்னா போயிட்டாங்க. இது வந்துட்டு பீகார்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க பீகார்ல பண்ணும்போது நாங்க குரல் கொடுத்துருக்கோம். ஷிஃப்ட் ஆயிட்டா இன்னொரு இடத்துல பண்ண போறான். இப்போ நீங்க பண்ணணும் இல்லைங்களா ஐயா? ஆனா இவன் எப்படி பண்றான்னா தூக்கறதுலயே இருக்கிறான். அதுவும் இந்த மிடில் இன்கம் குரூப், லோயர் குரூப்ஸ் தான் அது பெரிய அளவுக்கு அடி பின்னிட்டான். மேல பாத்தீங்கன்னா மிடில் இன்கம் குரூப், ஹையர் மிடில் இன்கம் குரூப், பணக்காரங்க, இவங்க எல்லாம் பாதிக்கப்படவே இல்லை. கீழே தான் எல்லா விதமானதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காத்தாலேயே வேலைக்கு போயிடுவான், நைட் ஆச்சுன்னா வருவான், அவன் திருப்பி அலைய முடியாது. அதனால தான் கட்சிக்காரங்க அதை பண்ணாங்க. கட்சிக்காரங்க ஃபில்அப் பண்ண ஃபார்ம் இவங்க எடுத்துக்கவே இல்லை. இவங்க அனுப்புறாங்க, இங்க இருந்துட்டு SLA BLA இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்க அனுப்புறாங்க. இவங்க அனுப்புறதை வந்துட்டு அவங்க மேல அனுப்புறாங்க, இன்னும் மேல அனுப்புறாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்லை. இப்படிதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், SIR அப்படின்றது எங்க தேவை? பொதுவா ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன் வரும், அதுதான் எடுத்து சேர்க்கறது டெலிஷன் தான் வரும். SIR எங்க வரும்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எங்க வரும் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல அப்நார்மலா வந்துட்டு பாப்புலேஷன் அதிகமா இருக்குது, வாக்காளர் அதிகமாட்டா, அந்த இடத்த மட்டும் பொறி வச்சு SIR பண்ணுவாங்க. PDT ஆச்சாரியா அப்படின்ட்டு பார்லிமெண்ட் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தவர் இதை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். சட்டப்படி இது தப்பு, தேர்தல் ஆணையம் சொல்றது தப்பு அப்படின்னு. ஆனா நீதிமன்றம் கண்டுக்கலையே. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஷிஃப்ட் ஆன ஒரே காரணத்தை வச்சு ஒரு டெலீட் பண்ணிடுறாங்க. ஏன் பிரகாஷ் ராஜ் எங்க இருக்கிறாருன்னு தெரியாதா? இல்ல அந்த வீட்டுல இருந்து ஒரு போயிட்டாருன்னா மற்றபடி கண்டுபிடிக்கவே முடியாது அவர்கிட்ட. கேக்குறேன், அங்க ஒரு கட்சிக்காரன் இருக்கிறான் அப்படின்னா அந்த கட்சிக்காரனுக்கு தெரியும். ஆனா BJP காரனா இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்? புரியுதுங்களா விஷயம்? சோ அதனால வந்துட்டு இல்லைன்னு சொல்றது பிரகாஷ் ராஜ் சொன்னது உண்மைதான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப குளத்தூர்லயும் இதே பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு. ஆமா, அது EVM ஏதோ பிரச்சனையா இருக்கு, VVPAT பிரச்சனையா இருக்கு மாதிரி அது சரி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்திருக்கு. அதனுடைய நிலவரம் என்ன? கரண்ட் சினாரியோ என்ன? இல்ல, 2 குளத்தூர்ல முதல்ல 1 லட்சத்து சொச்சம் பேரை நீக்கிறாங்க. அதை வந்துட்டு நம்ம அட்ரஸ் பண்ணவே முடியல. அதான் நான் சொல்ற வரேன், மறுபடியும் என்ரோல் பண்ணவங்க எல்லாம் கூட பேர் வரலன்றேன். அதுல அந்த பாதிப்பு யாருக்கு ஏற்படும்? சாதாரண மக்களுடைய வாக்கு தூக்கிட்டாங்கன்னா யாருக்கு ஏற்படும்? திமுக ஏற்படும், அதிமுக ஏற்படும், அவ்வளவுதான். இதுல பியூட்டி என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா தெரிஞ்சுக்கிட்டது, இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல பதிவு செய்யறதுக்கே தெரியாது. பதிவு செய்யற ஃபார்ம் வந்துட்டு அந்த நாட்கள், அந்த தேதி முடிஞ்சிட்ட உடனே எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்களுடைய பேர்லாம் இருக்குது. எப்படிடா இருக்குன்னு பார்த்தோம்னா, இவங்க இந்த ஆன்லைன் வழியா பண்ணாங்க இல்லையா, அந்த ஆன்லைன் வழியா பண்ணதை வந்துட்டு எப்படியோ இவங்க மூவ் பண்ணி இவங்களோட பேர்லாம் எடுத்து வச்சு சேர்த்துருக்காங்க. அவங்களுடைய பேர்ல அவங்க வாக்காளர் உள்ளபடியே உடைக்க மக்கள் இங்க இருக்கிறவங்க அவங்களுடைய பேரெல்லாம் எடுத்துறாங்க. அதான் திமுகவும் அதிமுக பாத்தீங்கன்னா அதிகபட்ச வாக்காளர்களை இழந்திருக்கிறாங்க. ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் SIR நடக்குது அங்கெல்லாம் BJP ஜெயிக்கிறான். அது ஒரு காரியம். இது இன்னொரு ஸ்டாலின் பொறுத்த விஷயம் என்னன்னா, செக் பண்றது. அந்த 14 பூத்துல வந்துட்டு மறுபடியும் அதை வந்துட்டு செக் பண்ணணும், வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்டின பணம்.
அவர் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு அறிவிச்ச உடனே மே மாசம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு அறிவிச்ச உடனே 7ஆம் தேதி அதற்கான பணத்தை கட்டிடுறாரு, கேட்கிறாரு. ஆனா 2.5 மாசம் கழிச்சு வந்துட்டு அதை செக் பண்றான்றான், வெரிஃபிகேஷன் பண்றான். அப்ப அதுக்குள்ள பாத்தீங்கன்னா விவிபேட்ல பதிவான சீட்லாம் வந்து அழிஞ்சு போயிடும். ஏன்னா தெர்மல் பிரிண்டிங் அது 1.5 மாசம் தான் நிற்கும், அதிகபட்சம் அழிஞ்சு போயிடும். அப்புறம் எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க? ஆனா 3 மாசம் கழிச்சு தான் ஆரம்பிச்சிருக்கிறான். தப்பு இல்லை அது. இதுக்கான நீதிமன்றத்தினுடைய அப்ரூவல் எதுவுமே கிடையாது, அவன் பாட்டுக்கு பண்றான். சோ இப்ப இதை வந்துட்டு இவங்க வந்துட்டு உச்சநீதிமன்றத்துல வழக்கு பண்ணும்போது இவங்க சுட்டி காட்டணும். சுப்ரீம் கோர்ட் வழக்கு போகுது இப்படிதான் சொல்லியிருக்காரு திரு திமுக என்ன போறாரு சொல்றாரு. ஓகே, இப்ப வழக்கு வந்து இவங்க நிறைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, நிறைய வாக்குகள் சேர்க்கப்படல, இவிஎம்ல மோசடின்னு நிரூபிக்கப்பட்டா என்ன நடக்கும்? எப்படி நீங்க நிரூபிப்பீங்கன்ற நான் இவ்வளவு பேர் நீக்கப்பட்டாங்க, சரி சேர்க்கப்பட்டாங்களா, மிஸ் ஆனவங்க மிஸ் ஆச்சு, அதெல்லாம் எப்படி நம்மளுக்கு தெரியும்? யார் இதெல்லாம் ஆராயிறது? ஒரு புடுங்கி விட்டாங்க ஒருத்தரோட பேர் அப்படின்னோம்னா அவன் ஆளாயிரம் நினைச்சு. அதான் ஆர்கே ராதாகிருஷ்ணனுடைய உதாரணத்தை சொல்றேன். அவருடைய பேர் எடுத்துட்டாங்க, கடைசி வரைக்கும் அவர் சேரவே முடியலையே. வேணா போன் பண்ணி வேணா கேட்டுறீங்க வேணா வீடியோ. அவருடைய ஓட்டு இல்லையே, அவர் மனைவி இருக்குது, அவருக்கு கிடையாது. எவ்வளவு போராடி பத்திரம் ஒன்றும் நடக்கல. இந்த நாட்டுல இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, பிஜேபி தனக்கு எதிரானவர்கள் நான் குறிச்சு வச்சிருக்கிறது என்னன்னா, உழைக்கும் மக்களை முதல்ல, மைனாரிட்டிஸ் அடுத்தது, பெண்கள் 3வது, பட்டியலினத்தவர்கள் 4வது. இவங்களெல்லாம் வச்சு அடிக்கிறான், காலி பண்றான். காலி பண்ணிட்டு ஒரு அப்படியே அந்த மேலோட்டமா ஒரு வாக்காளர் பட்டியல் கொண்டு வர்றாரு. அதை மட்டும் வச்சுக்கிட்டு அவன் தேர்தல் நடத்துறானா அவனுக்கு ஆதரவா எல்லாமே வருது. அதான் மற்ற மாநிலங்கள்லாம் நடந்தது. அது இல்லாத இவிஎம்ல வேற 10-15% ஓட்டை கூட்டுறான், குறைக்கிறான், காலி பண்றான். இதெல்லாம் வேற நடக்குது. இல்ல இப்ப இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் போய் எதை நிறுவ முயல்றாரு? என்ன இளங்கோ, இந்த மெஷின் சரியில்லை, அது வேலை செய்யல. இப்பதான் தேர்தல் நடந்து ஒரு 2.5 மாசம் தான் ஆச்சு. அது கூட இந்த மெஷின்லாம் இப்படி பிஹேவ் பண்ணுது பாருங்க. இதுல டேக்ல எதுவுமே இல்லை. இதெல்லாம் எங்க இருந்துச்சு இந்த மிஷின் அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள்லாம் அவர் எழுப்பலாம். இந்த மிஷின்ல விவிபேட் இபிபேட் வந்துட்டு வேலையே செய்யல அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறாரு. அது எப்படின்றத அவன் சொல்லணும். ஒரு பூத் நம்பர் 208 குளத்தூர்ல அதுல வந்துட்டு அந்த மெஷின் எடுத்து வந்து வைக்கிறாங்க. அதோட வந்துட்டு பேலட் யூனிட் வந்துட்டு வைக்கும் போது அது கனெக்ட் பண்ணும்போது அக்செப்டட், அது அங்கீகாரம் ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு, நான் ஐ ரெகக்னைஸ் இட் அப்படின்னு அது வரும். அது வரல. அப்ப எப்படி அதுல போல் பண்ண ஓட்டு வந்துட்டு போல் ஆகும்? சோ இது ஒரு பெரிய பிரச்சனையானதான் நிறுத்திட்டானுங்க. பூத் 208 குளத்தூர்ல 14 பூத்துல அவங்க சொன்னாங்க. 14 பூத்துல எல்லாத்துலயுமே பிரச்சனை தொட்டு வேற ஒரு 6 பூத்து நீங்க தேர்ந்தெடுக்கன்னாங்க. அந்த 6 பூத்து தேர்ந்தெடுக்கும் போது 208 வந்துச்சு. 208லயும் இப்படி ஒரு பிரச்சனை வருது. பர்டிகுலரா எந்தெந்த பூத்துல திமுக குழுன்னு பார்த்தெல்லாம் பண்ணுவாங்களா? அப்படி இல்ல, அவங்க அந்த ஒரு ப்ரிடெக்ஸ்ட்ல தான் அவங்க போட்டிருக்கிறாங்க அந்த இதை. ஆனா இவன் தான் லேட்டால பண்றான். இப்போ செக்ன்றது என்னது? மிஷின் சரியா இருக்கா, பூட்டப்பட்டிருக்குதா, சரியான மிஷினா, அதே மிஷினா அப்படின்றத செக். வெரிஃபிகேஷன்றது என்னது? இப்ப இவிஎம்ல பதிவான வாக்குகளை எண்ணி முடிவு அறிவிச்சிட்டேன். இதே மாதிரி விவிபேட்லயும் பதிவாகி கட்டாயம் விழுந்திருக்கு அந்த சீட்டு. அதையும் இதை வச்சு ஒப்பிட்டா தானே வெரிஃபிகேஷன்றது வரும். அதுல எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்புறம் எங்க வெரிஃபிகேஷன் நடந்துச்சு? வெரிஃபிகேஷன் நடக்கலையே. அப்ப அந்த பர்பஸ் எப்படி டிஃபீட் பண்றான் பாருங்க. இதுதான் பிரச்சனை. குளத்தூருங்கிறது ஒரு சாம்பிள் தான். இது மாதிரிதான் 234 தொகுதியில் எல்லா இடத்துலயும் இது நடக்கும். நான் ஒரு முறையும் சொல்லும் போது நான் ஒரு சவால் விடுவேன். முடிஞ்சா விவிபேட்டை எண்ணி சொல்றேன். பண்ண மாட்டாங்க. விவிபேட்டை முழுமையா எண்ணி தான் முடிவு அறிவிக்கிறேன் 2013 உச்சநீதிமன்றத்துல சொன்னா. 2019 நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு உச்சநீதிமன்றத்திலே சொல்றான். கேட்டா நான் ஒரு 3 மாசம் தேர்தல் முடிவு அறிவிக்க, இவன் தேர்தல் நடத்துறான் 1.5 மாசம். இப்படிதான் சொல்லி தட்டி கிழிச்சாங்க அவங்க. அயோக்கியத்தனமான ஒரு சிஸ்டம் இந்த தேர்தல் ஆணையம்ன்றது. தேர்தல் ஆணையத்தை சந்தேகிக்க அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கு. வாக்காளர் பட்டியல்ல பேர் இல்லை அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் உனக்கு எந்த விதமான உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க கொல்கட்டால. வாக்காளர் பட்டியல்ல பேர் இல்லையா, அப்படி சிட்டிசனே கிடையாதுன்றான். ஹேமந்த் சுவேந்த அதிகாரின்றாங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கான். அவனுக்கு பிஜேபி இந்தியனே கிடையாது. அவன் இந்தியனே கிடையாது. அப்படி வரான் அவன். ஸோ கோர்ட்ல போட்டோம்னா கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் மூலம் நீ திரட்டின அந்த தரவுகள்லாம் வச்சுக்கிட்டு வேற எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது. அது ஓட்டோட முடிஞ்சு போச்சு. மற்றபடி அவன் பாஸ்போர்ட் இருக்குது, மற்ற கார்டெல்லாம் வச்சிருக்கிறான், ரேஷன் கார்டெல்லாம் வச்சிருக்கிறான், அதெல்லாம் நீ வச்சுக்கோ. அவனெல்லாம் நீ சிட்டிசன் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு தீர்ப்பாக சொல்லியிருக்கு. பாருங்க எப்படி போறாங்க பாருங்க குறுக்கு வழியில. நாளைக்கு பிரகாஷ் ராஜுக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை,
நீ சிட்டிசன் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நடுவில் வந்துருச்சு, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் பிஜேபி எதிர்ப்பாளர்களோ, இஸ்லாமியர்களோ, தலித்துகளோ, நீங்க சொல்ற மாதிரி உழைக்கும் மக்களோ, அந்த மாதிரி எல்லாம் பெண்களை குறி வைக்கிறது நீங்க கவனிங்க. பெண்களை இதெல்லாம் எஸ்ஐஆர் வந்துட்டோம்னு நீங்க பாக்குற விஷயம். இது எஸ்ஐஆர் அப்படின்றது 2025-26. 2019 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே இந்த நாட்டுல வந்துட்டு 12,70,00,000 பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டாங்க. 12,70,00,000 பேர், 20% பேர் வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட்டாங்க. அதுல 4 கோடி பேர் முஸ்லீம், 3 கோடி பேர் பட்டியல் இனத்தவர்கள், மற்றதெல்லாம் அங்கங்க இருக்கிற சின்ன ஜாதிகள் பிளஸ் பெண்கள், இவங்களெல்லாம் நீக்கிட்டான். 12 லட்சம் பேர், 12 கோடி பேர், கிட்டத்தட்ட 13 கோடி பேர் நீக்கிட்டான். அதெல்லாம் பத்தி நம்ம எழுதுறோம். பிரஸ் என்ன சொல்லுது? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது, அதை பத்தி பேச மாட்டேங்குது. இதெல்லாம் நாங்க வந்துட்டு உரண்ட பேசி இது ஆதாரத்தெல்லாம் எடுத்து சொல்லுகிறோம். வழக்கம் கிடையாது, அதை பத்தி வெளிப்படுத்தவும் கிடையாது, உண்மையும் கிடையாது, இது சொல்றதே. இன்னொரு ஒரு செய்தி தேர்தல் சமயத்துல வந்தது, உங்களை போன்றவர்கள் சும்மா அந்த மாதிரி அரசியல் பேசக்கூடியவர் நீங்க, வட இந்தியர்கள் பல பேரை இங்க சேர்த்தாங்க. இதை நைனா நாகேந்திரனே ஒரு முறை சொல்லிட்டாரு, வட இந்தியர்கள் நிறைய பேர் இங்க சேர்க்கிறாங்கன்னு. அதை எப்படி சொன்னாரு தெரியல, அவரே ஒரு முறை. அது இன்னொரு செக்ஷன், அது ஓட் சோரி, வாக்காளர்களை சேர்க்கறது. இப்போ இந்த தேர்தல் ஆணையத்துல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஃபார்ம் 6 டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க யாரை வேணாலும் சேர்த்துடலாம். அப்படித்தானே நடந்தது. ஆளை நீக்கலாம், யாரை வேணாலும் சேர்க்கலாம், யாரை வேணாலும் நீக்கலாம். அதில் தனியாவே நான் ஒரு சாப்டரே போடுறேன். சாப்டரோட பேர் என்னன்னா 107வது பத்திரம் எழுதியிருக்கிறேன். எளிதாய் நீக்கலாம், எவரும் நீக்கலாம், எவரையும் நீக்கலாம் அப்படின்னு ஒரு சாப்டர் போட்டுட்டு. எவரும் நீக்கலாம், அப்ப நானே நீக்கலாமா? நீங்க என்ன நீக்கலாம், ஈஸியா பண்ணிருக்கிறான்ல. கிட்டத்தட்ட 5000 பேர் நீக்கி இருக்கிறான்ல ஆனந்த தொகுதி கர்நாடகாவில் நீக்கினான்ல. எப்படி கண்டுபிடிச்சாங்க அதை நீங்க கவனிக்கலாம். எல்லாமே அவன் வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறான், அந்த வாக்காளர் தொடர்பா எல்லா விதமான ஃப்ராடுலன்ஸும் பண்றதுக்கான வசதி எல்லாம் வந்துட்டு தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்லயே இருக்கு. இது நேஷனல் ஓட்டர்ஸ் போர்ட்டல், இது பேர் சர்வீஸ் போர்ட்டல். அதுலதான் வந்துட்டு இந்த மாதிரி எழுதிருக்கிறான், நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல். அதுலதான் இருக்குது. எவ்வளவு பேர் நீக்கி இருக்கிறாங்க. அப்பவே வந்துட்டு நான் குறிப்பிட்டிருக்கிற ஒரு விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதிர்ச்சி அடைவீங்க. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஏப்ரல் 11 அன்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்த வாக்குப்பதிவில் தரம்பூர், ராய்ப்பூர், மிசோரி ஆகிய மாவட்டங்களில் ஜனவரியில் செய்யப்பட்ட ஆய்வில் அம்மாவட்டங்களில் மொத்த வாக்காளர்களில் 12 முதல் 13% வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்வாறு நீக்கப்பட்ட வாக்காளர்களில் 90% பேர் தாழ்த்தப்பட்டவர்களும் இஸ்லாமியர்களுமே என்று சேத்தன் அண்டோலன் அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. போதுமா? இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் குறிப்பிட்டு நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆந்திரால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க. சைலண்டா அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அதிகம் பாதிக்கப்பட்டது மேற்குவங்க தான். இல்ல, மேற்கொங்கும் ஒரு உதாரணம். எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு பாதிக்கப்படலையா? கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ஒரு 10 லட்சம் வாக்கு நீங்க வந்துட்டு இப்படி ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னோம்னா அந்த ஓட்டிங் பேட்டர்னே மாறிடும், வெற்றி தோல்வியெல்லாம் மாறிடும். அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கும். அவன் பல பேர் வகையில வந்து அவன் பண்ண கிரிமினல்கள் தானங்க இவங்கெல்லாம். இப்படிலாம் சொல்றதுக்கு நான் ஒன்றும் கோச்சிக்கல. இவங்கெல்லாம் எப்படி பண்றாங்க, இது ஏன் வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த மெஷினே ஒரு கிரிமினல் டிசைன் தான் அது. இல்லாட்டி மெஷின் எப்படி திருட போகுது, மெஷின் எப்படி கூட்ட போகுது பார்ப்போம். தொடர்ச்சியா அது குறித்து பேசியிருக்கீங்க. இப்ப உங்கள் கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக பிரகாஷ்ராஜ் அவர்களும் சொல்லியிருக்காரு. கொளத்தூர்லயும் இது நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்திருக்கு. பூத்து 208 ஆதாரத்தோட சொல்லியிருக்கீங்க. முதல்ல நான் என்ன பண்ணேன், இதை பத்தி பண்ணும்போது பிரகாஷ்ராஜ் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் நான் அப்ரோச் பண்ணேன். ஏன் அப்படின்னா, யாரு வந்துட்டு மக்களிடையே பாப்புலர் ஆனவங்களோ அவங்க வந்துட்டு உண்மையை சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா. இதுல பாதிக்கப்பட்டாரா? ஏஆர் ரஹ்மான் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்ஸ் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. அதனால நான் அவருக்கு போட்டேன், அவருடைய ஆபீஸுக்கு தான் போட்டேன் அந்த மெயில. ஆனா ரெஸ்பான்ஸே வரல. அப்ப என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி சிவகார்த்திகனுடைய ஓட்டு, அவர் வராது, ஓட்டு இல்லைன்றான். இது சவேரா ஹோட்டலுடைய ஓனர் வெளிநாட்டுல ஓட்டு போட வந்தாங்க, ஓட்டு இல்லைன்றான். வெளிநாட்டுல இருக்கு. 2019 நடந்துச்சு இதெல்லாம் இந்த மாதிரி டெலிஷன்ல. இப்ப இந்த மாதிரியான பல்வேறுபட்ட இந்த வாக்குரிமை அப்படின்றத பறிக்கிறத வந்துட்டு நிறுத்தி பறிக்கப்பட்டவர்களுடைய அந்த வாக்குகள் எல்லாம் மீட்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் அந்த உரிமை மீட்பு அப்படின்றது அந்த மக்கள் இயக்கத்தை நம்ம இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம்ன்றது தொடங்கி இருக்கிறோம். இந்த இயக்கத்துல எல்லா மக்களையும் நாங்க சேர்த்து, ஏன்னா நீதிமன்றத்துல போயிட்டு எதுவும் தீர்வு காண முடியல, ஸோ மக்கள் இயக்கம் தீர்வு காணணும் அப்படின்றத தான் இதை நாங்க பண்றோம். மூவ்மெண்ட் ஃபார் ரிட்ரீவல் ஆஃப் வோட்டிங் ரைட்ஸ். பார்ப்போம். இது மாதிரி விஷயங்களை தொடர்ந்து மக்களிடம் சொல்லிக்கிட்டே இருக்கோம்.
இந்த மாதிரி சம்பவங்களுக்கு முன்பு இருந்தே சொல்றீங்க. இப்ப சம்பவங்களும் நடைபெற்று வருது. செலிபிரிட்டிங்கனால அதெல்லாம் வெளியே வந்துருது. ஆமா. சாமானிய உழைக்கும் மக்கள் இது பிரஸ் மீட் கொடுத்து பிரஸ் மீட்டாலாம் பேச ஆமா. மாட்டாங்க. பேசினாலும் யாரும் போட மாட்டாங்க. ஆமா. அதனால பிரகாஷ்ராஜ் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பானை சோத்துக்கு ஒரு பதம். ஒரு 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 சோறு பதங்கிற மாதிரியான விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு பானை சோறுமே அப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறதா அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆமா. பார்ப்போம் நீதிமன்றங்கள் இதெல்லாம் என்ன மாதிரியான தீர்ப்புகளை தருது, எப்படி விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, வருங்காலையில் எத்தகைய தாக்கத்தை மாற்றத்தை இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மை போன்ற உரையாடல்கள் மாற்ற போகுதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.